السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். 4 விதமான சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நம்மை வந்தடையும். அதே போன்று ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். இப்படிப்பட்ட பல சிறப்புகள் நிறைந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதுகின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓத வேண்டும். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபிமார்கள் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டு பல வருடங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த துஆ கபூலாகும் வரை தொடர்ச்சியாக துஆக்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதே போன்று ஒவ்வொரு நாளும் துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான். இந்த துஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே 4 விடயங்களை கேட்கக்கூடிய ஒரு துஆ. முதலாவதாக நாம் இந்த துஆவிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். அதே போன்று இரண்டாவது நாம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்கின்றோம். மூன்றாவது அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் கேட்கின்றோம். அதே போன்று நான்காவது அல்லாஹ்விடத்தில் வாழ்வாதாரத்தை கேட்கின்றோம். அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி. அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு கருணை புரிவாயாக, வஆஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, வர்சுக்னி எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடம் 4 விடயங்களை கேட்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பு நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.